ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேயர்களே. இன்றைய தினம் இனிமையான தினமாக அமைய வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்கள் கடின உழைப்பாளிகளாக நீங்கள் இருப்பீர்கள். நீங்கள் ஒரு விஷயத்தை திட்டமிட்டு செயல்படுத்துவீர்களே, ஆனால் அந்த விஷயம் சரியாக நடக்க வேண்டும் என்பதற்காக எந்த ஒரு எல்லைக்கும் செல்லக்கூடியவர்களாக இருப்பீர்கள். இதனால்தான் ஒரு விசேஷம் என்றால் யாராலும் மகர ராசி அன்பர்களை தவிர்க்கவே முடியாது. மகர ராசி அன்பர்கள் யாருடனும் எதிர்த்து நின்று சண்டைப்படுவதை வெறுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். பிடித்தால் சேர்த்துக்கொள்வீர்கள், பிடிக்கவில்லை எனில் வெறுத்து ஒதுக்கி விடுவீர்கள். இதுதான் உங்களது இயல்பு. மகர ராசிக்காரர்கள் பிறரிடம் கோபப்படும் போது கூட அந்த கோபத்திலும் ஒருவித சகிப்புத்தன்மை இருக்கும். பேசினமோ எடுத்தமோ கவிழ்த்தமோ என்று சொல்லி பேச மாட்டீர்கள். உங்களது பேச்சிலுமே ஒரு நிதானம் இருக்கும், கோபத்திலுமே ஒரு கருணை இருக்கும். மகர ராசி அன்பர்கள் மிகவுமே ஆழமான இதயம் கொண்டவர்கள். இந்த மகர ராசிக்காரர்களிடம் அவர்களது அன்பை பெற வேண்டும் என்றால் அது மிகவுமே கடினம். இவர்கள் முழுதாக நம்புவதற்கே வெகு நாள் ஆகும். பேசி பழகி இவர்கள் சரியான ஆள் என்று தெரிந்தால் மட்டும்தான் மகர ராசி அன்பர்களாகிய நீங்கள் அவர்களை நண்பர்களாகவே ஏற்றுக்கொள்வீர்கள். உங்களது கருத்தும் உங்களது செயலும் சரியாக இருந்துச்சுன்னா மகர ராசி அன்பர்களிடம் எளிதில் நண்பராகிவிடலாம். நல்ல விஷயம் பேச வேண்டும், நல்லது செய்ய வேண்டும், இவை இரண்டும் தான் அவர்கள் மிகவுமே கவனமாக எதிர்பார்ப்பார்கள். இப்படி இருந்தால் மகர ராசி அன்பர்களை எளிதில் நண்பராக்கி கொள்ளலாம். ஆனால் பிறரை தப்பாக பேசிவிட்டு திட்டிக் கொண்டு சண்டை போட்டு கொண்டிருந்தால் மகர ராசி அன்பர்கள் ஒருபோதும் அந்த நபரை அருகில் கூட சேர்த்து கொள்ள மாட்டார்கள். ஏனெனில் மகர ராசிக்காரர்கள் ஒரு உறவுக்காக அதிக அளவில் தன்னை அர்ப்பணித்து கொள்ளக்கூட ஒரு ராசி என்று கூட சொல்லலாம். உறுதியாக ஒரு விஷயம் தெரியவில்லை என்றாலும் கூட அந்த விஷயத்தில் அலசி ஆராய்ந்து முடிவை எடுத்து திறமையாக செயலாற்றக்கூடியவர்கள். மகர ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு ராசியிலேயே அதிக ஒரு புகழோ வெளிச்சமோ இல்லாத பகட்டை இல்லாதது இந்த ராசி. ஆட்டுத்தலையையும் மீனை போல இருக்கக்கூடிய உடலமைப்பையும் கொண்டிருக்கும். இந்த மகர ராசி நில ராசியாக பார்க்கப்படுது. இந்த ராசிக்கு இதர நில ராசியாக இருக்கக்கூடிய ரிஷபம் மற்றும் கன்னி இரண்டு ராசியுடனுமே ஒரு பொருந்தி போகக்கூடிய தன்மை இருக்கும். இந்த இரண்டு ராசிக்காரர்களும் பாருங்கள், உங்களுக்கு மகர ராசிக்காரர்கள் நண்பர்களாக இருந்தால் நீங்கள் மிகவுமே கொடுத்து வைத்தவர்களாக இருப்பீர்கள். எல்லா விஷயமுமே உங்களுக்கு ஒத்து போகும். நீங்கள் பயணம் போகிறீர்கள் என்று வைத்து கொள்ளுங்களேன், இந்த மூன்று ராசிக்காரர்களும் ஒன்று சேர்ந்துதான் போவீர்கள். இருக்கிற சூழலுக்கு ஏற்ப தன்னை பொருந்தி கொள்ளக்கூடியவர்களாகவும் சகிப்புத்தன்மை நிறைந்த மனிதர்களாகவும் இருக்கக்கூடியவர்கள் தான் மகர ராசி அன்பர்கள். நீங்கள் உங்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாதமாக அமைந்திருக்கு, இந்த மாதத்தின் கிரக நிலைகள் என்ன மாதிரியான தாக்கத்தை உங்களுக்கு ஏற்படுத்த போகுது, இதை பற்றி தான் நாம இந்த பதிவில் பார்க்க போறோம். சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய மகர ராசியில் உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்கு. இந்த 3 நட்சத்திரக்காரர்களும் உங்களது வாழ்க்கையில் முன்னேற்றம் பெற நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்கிற ஒரு விஷயத்தையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும். அதனால் ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போதான் முதல் முறையாக நம்மளோட சேனலை பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ளுங்கள். சனி பகவான் என்றால் சனி பகவான் எந்த ஒரு விஷயத்துக்கும் நீதிக்காரனாக இருக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட சனி பகவானே உங்களது ராசிக்கு அதிபதியாக இருக்கிறதுனால நீங்களுமே எந்த ஒரு விஷயத்திலுமே நீதியாக இருப்பீர்கள், நடுநிலையாக செயல்படுவீர்கள். அநியாயம் செய்பவர்களை பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்காது. மகரம் என்பது கடல், வீடு. கடல் அலை எப்படி அடுத்தடுத்து வந்து கொண்டே இருக்கிறதோ அப்படிதான் உங்களது மனதிலுமே புது புது எண்ணங்கள் தோன்றிக்கொண்டே இருக்கும். எப்பொழுதுமே பிறருக்கெல்லாம் புதுசாக ஐடியா சொல்லிக்கொண்டே இருப்பீர்கள். யார் எத்தனை கேள்வி கேட்டாலுமே தயங்காமல் கஷ்டப்படாமல் பதில் சொல்வீர்கள். முக்கியமாக சோர்வு அடையவே மாட்டீர்கள். நீங்கள் உங்களது வாழ்க்கையில் தோற்று அதிலிருந்து பாதாளத்துக்கே போனாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டீர்கள்.
மறுபடியும் வீறு கொண்டு எழுந்து நிற்கக்கூடிய துணிவு கொண்டவர்கள் தான் மகர ராசி அன்பர்கள். நீங்கள் உங்கள் ராசிக்கு அதிபதி மிகவுமே இரக்க சுபாவத்தை அதிகம் கொடுக்கக்கூடிய சனி பகவான் என்பதால் மகர ராசி அன்பர்கள் எப்பொழுதுமே மனிதநேயத்தோடு செயல்படக்கூடியவர்களாக இருப்பீர்கள். இப்படிப்பட்ட நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் வரக்கூடாது என்று நினைத்தீர்களானால் சனிக்கிழமையில நவக்கிரகத்தில் இருக்கும் சனி பகவானை தொடர்ந்து வழிபட்டு வந்தீங்கன்னா இன்னுமே நல்ல பயன்களை மகர ராசி அன்பர்களாகிய நீங்கள் பெற முடியும். உங்களுக்கு சனி பகவான் மிகவுமே பிடிக்கும் என்றால் ஓம் கம் சனி பகவானை போற்றி என்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்கள். அந்த சனி பகவானின் அருளால் எல்லா விதத்திலுமே நன்மைகள் உங்களை வந்தடைய நாங்கள் வாழ்த்துக்களையும் உங்களுக்காக சனி பகவானிடம் பிரார்த்தனையும் செய்து கொள்கிறோம். நாம இப்ப தொடர்ந்து இந்த மகர ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு, கிரகநிலை மாற்றங்கள் எப்படி அமையப்போகுது, இதன் மூலம் என்ன மாதிரியான விளைவுகள் உங்களுக்கு ஏற்பட போகுது என்பதையும் பார்க்கலாம். மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதம், திருவோணம், அவிட்டம் 1, 2ஆம் பாதம் கொண்ட 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே கிரக நிலை என்று பார்த்தா பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிரனும், ரணருண ரோகஸ்தானத்தில் சூரியனும், குருவும், களத்திரஸ்தானத்தில் புதனும், அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாயும் கேதுவும், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனியும் ராகுவும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலைகளில் கிரகங்கள் வலம் வரப்போகுது. இந்த கிரக மாற்றம் என்பது தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி வக்கிரத்தை ஆரம்பிக்கும் பொழுது களத்திரஸ்தானத்தில் புதன் பகவானும் அவருடைய வக்கிரத்தை ஆரம்பிக்க போறாரு. ரணருண ரோகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியன் களத்திரஸ்தானத்திற்கும் புதன் பகவான் களத்திரஸ்தானத்திலிருந்து ரணருண ரோகஸ்தானத்திற்கும் மாற்றம் அடைய போறாங்க. பஞ்சமஸ்தானத்திலிருந்து சுக்கிரன் ரணருண ரோகஸ்தானத்திற்கும் அஷ்டமஸ்தானத்தில் இருந்த செவ்வாய் பாக்கியஸ்தானத்திற்கும் மாற்றம் அடைய போறாங்க. இந்த மாற்றங்கள் வருவதனால உங்களுக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் என்று பார்த்தா இந்த மாதம் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் மிகவுமே அனுகூலமான பலன் தரக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறார். யோகாதிபதி சுக்கிரனுமே மிகவும் பலமாக இருக்கிறார். எல்லா விஷயங்களுமே சிறப்பாக நடக்கும். ஆனால் நீங்கள் சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டும். குடும்பத்தில் இதன் மூலம் சந்தோஷம் அதிகரிக்கும். மனைவி வழியில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம். ஆனாலும் அது நொடி பொழுதில் சரியாகிவிடும். உத்தியோகஸ்தர்களுக்கு அதிக வேலை பளு சுமந்தாலுமே அனைத்து விஷயத்திலுமே சுலபமாக நீங்கள் காரிய அனுகூலத்தை பெறுவீர்கள். கொஞ்சம் அலைச்சல் வேண்டுமானால் வரலாம். சிலருக்கு விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும். வியாபாரிகளுக்கு உங்களுடைய வியாபாரம் சீராக நடக்கும். அதிகமாக உழைப்பு போடுபவர்களுக்கு நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு உழைப்பு போடுறீர்களோ அதற்கேற்ற ரீதியாக பொருளாதார பலம் வந்து சேரும். முதலீடுகளை திரும்பி எடுப்பது மட்டுமல்லாமல் லாபத்தையுமே நீங்கள் இந்த மாதம் எடுப்பீர்கள். வாடிக்கையாளர்கள் அதிகமாக வருவார்கள். கூட்டு வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு இதுவரை இருந்து வந்த சுணக்கமான நிலை மாறும். வரவு செலவு கணக்கில் இருந்து வந்த சந்தேகங்கள் இப்பொழுது நீங்கும். கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகவுமே ஒரு பொன்னான காலம்தான் இந்த மாதம். சிறிது முயற்சி எடுத்தாலும் வாய்ப்புகள் வந்து குவியும். புதிய ஒப்பந்தங்களை துணிந்து எதிர்கொள்ளலாம். எதிர்பார்த்த புகழ் பாராட்டு உங்களுக்கு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு உங்களுடைய கோரிக்கைகள் இந்த மாதம் நிறைவேறும். சக ஊழியர்கள் உதவி செய்து உங்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். உங்களிடம் கொடுக்கப்பட்டுள்ள பொறுப்புகளை மட்டும் நீங்கள் திறமையாக செய்து முடித்து காட்ட வேண்டும். சுகாதிபதி செவ்வாய் சஞ்சாரம் ராசியில் மறைந்திருந்தாலும் அவருடைய பார்வை உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது. மாணவ மாணவியர் சிறிது முயற்சி எடுத்தாலே பெரிய வெற்றியை பெறலாம். எல்லா விஷயத்திலுமே நீங்கள் நினைத்த மதிப்பெண், எல்லா பாடத்திட்டத்திலுமே நீங்கள் ஆசைப்பட்ட மதிப்பெண் வந்து சேரும். இப்போ மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எடுத்த முயற்சிகள் அனைத்தும் கைகூடும். வரவுக்கேற்ற செலவுகள் ஏற்படும்.
எதையும் சாதிக்கும் திறமையும் சாமர்த்தியமும் பிறக்கும். மனோதைரியம் அதிகரிக்கும். பிறரால் தேவையற்ற குற்றச்சாட்டுக்கு நீங்கள் ஆளாகலாம். அதனால கொஞ்சம் கவனமாக வாக்குவாதத்தில் ஈடுபடுங்கள். கண், பித்தம், வாதம் சம்பந்தப்பட்ட நோய் ஏற்பட்டு நீங்கும். திடீர் கோபம் வரும். கோபத்தை மட்டும் தவிர்த்து விடுங்கள். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரத்தின் செலவுகள் அதிகரிக்கும். உங்கள் கீழ் வேலை செய்பவர்கள் உங்களது செயல்களில் வந்து உங்களுக்கு கோபத்தை உண்டாக்குற மாதிரி செய்வார்கள். கவனமாக இருங்க. நிதானமாக அவர்களிடம் பேசுவது நல்லது. பழைய பாக்கிகள் வசூலாவதில் வேகம் சூடு பிடிக்கும். உத்தியோகம் தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும். அலுவலகத்தில் உள்ள சக ஊழியர்கள் மற்றும் உங்களுடைய மேலதிகாரிகள் இவர்கள் 2 பேரிடமும் வீண் பேச்சுக்களை பேசுவதை தவிர்க்க வேண்டும். வாக்குவாதம் மேற்கொள்வதை தவிர்த்தே ஆக வேண்டும். அதன் பிறகு அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் கணவன் மனைவிக்கிடையே திடீர் வாக்குவாதம் ஏற்படும். கவனமாக பேசுவதன் மூலம் நெருக்கம் அதிகரிக்கும். பிரச்சனைகளை தவிர்த்து விட்டு கொடுத்து அனுசரித்து போவது நல்லது. விருந்தினர் வருகை குடும்பத்தில் இருக்கிறவர்களோட சந்தோஷத்தை அதிகரிக்கும். உங்களது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உடல் ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம். சிலரிடம் சண்டைகள் மற்றும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட வீண் வாக்குவாதம் வரலாம். கவனமாக இருப்பது நல்லது. வழியே சென்று உதவுவதன் மூலம் உங்களுக்கு வீண் பலி ஏற்படும். இந்த விஷயத்துல நீங்கள் கவனமாக தான் செயல்பட வேண்டும். சனிக்கிழமை அன்று அருகில் இருக்கும் சிவபெருமான் ஆலயம் சென்று நீங்கள் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே உங்களை விட்டு தீரக்கூடிய வாய்ப்பை பெறுவீர்கள். இந்த மாதம் இந்த ஒரு விஷயம் பரிகாரமாக பார்க்கப்படுது. வெள்ளிக்கிழமை சிவ வழிபாடு நெய் தீபம் போட்டு வழிபடுவது மிகவுமே நல்லது. நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளிலுமே நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். காரிய தடைகள் விலகும். நல்ல ஒரு செல்வ நிலை மேலோங்கி வளரும். சிவபெருமான் வழிபாட்டை சனிக்கிழமையில் மகர ராசி அன்பர்கள் செய்து பாருங்கள். நன்மை பல வகையில் வந்து குவியும். சிவபெருமானின் அருளால் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே நல்லதாக நடக்க உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கிறோம். நன்றி. மேலும் வீடியோக்களுக்கு எங்கள் இறையருள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களின் ஜோதிட பயணத்தில் இணைந்திருங்கள்.